students, welcome to our channel. Exercise 1.5 ல 7th sum தான் பார்க்க போறோம். If F mapping from R to R and G mapping from R to R are defined by f of x equal to x power 5 and g of x equal to x power 4, then check if f, g are 1 to 1 and f composition g is 1 to 1. f of x and g of x ன்ற ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் 1 to 1 இருக்குமா இல்லைன்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் f காம்போசிஷன் g ஓட வேல்யூவும் 1 to 1 இருக்கா இல்லைன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்க என்ன ரிசல்ட் கொண்டு வர போறேன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் எடுத்துட்டு அதனோட ரிசல்ட் ரெண்டு எலமெண்ட் ஈக்குவல் வரணும். அப்படி வந்தா அந்த ஃபங்க்ஷன் 1 to 1, அப்படி வரலன்னா அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 கிடையாது. ஃபர்ஸ்ட் f of x equal to x power 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். நான் என்ன கான்செப்ட் சொன்னேன், ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் எடுத்துக்க போறேன்னு சொன்னேன். அப்ப f of x1 f of x2ன்ற ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ரிசல்ட் கொண்டு வரணும், டூ எலமெண்ட்ஸ் x1 equal to x2 கொண்டு வரணும். f of x ஓட வேல்யூ x1 power 5, f of x2 power 5. போத் சைட்லயும் பவர் 5 இருக்கிறதுனால நமக்கு டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். என்ன வரும்னா x1 equal to x2 வரும். Therefore f is 1 to 1. நெக்ஸ்ட் ஜீன்ற ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கா இல்லைன்னு செக் பண்ண போறோம். g of x equal to x power 4 கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான், ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் எடுத்துட்டு எலமெண்ட்ஸ் ஈக்குவலா வருதா இல்லைன்னு செக் பண்ண போறோம். g of x1 equal to g of x2. x1 ஓட வேல்யூ x1 power 4, x2க்கு x2 power 4. இங்க இதனோட பவர் ஈவன் நம்பரா இருக்கு. ஈவன் நம்பர்ல கேன்சல் பண்ணும்போது என்ன சிம்பிள் வரும்னா பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வரும். இப்போ x1 equal to பிளஸ் ஆர் மைனஸ் x2 வரும். ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் எடுத்தோம், பட் நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு, x1 equal to plus or minus x2 வந்திருக்கு. g வந்து என்னவா கிடையாது, 1 to 1 கிடையாது. Therefore g is not 1 to 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, f காம்போசிஷன் g 1 to 1 இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் f காம்போசிஷன் g ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். f என்ற ஃபங்க்ஷன் x power 5, காம்போசிஷன் x power 4 கொண்டு போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். x power 4 whole power 5 equal to x power 20 வந்திருக்கு. ஆல்ரெடி ஜீன்ற ஃபங்க்ஷனோட பவர்ல ஈவன் நம்பர் வந்தாவே அது என்னவா இருக்காது, 1 to 1 இருக்காது. நம்ம ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம். அதனால இதை நம்ம டைரக்டா நாட் 1 to 1 எழுதிக்கலாம். எப்படி எழுதுறோம்னா, இதோட பவர் எப்படி இருக்கு, ஈவன் நம்பரா இருக்கு. இதனோட பவர் ஈவன் நம்பரா இருக்கிறதுனால f composition g is not 1 to 1. ஜீன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுத தேவையில்லை. ஜி மேப்பிங் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்காங்க, r to r கொடுத்துருக்காங்க. r to r எடுத்துக்கலாம். -1 0 1. ஃபார் எக்ஸாம்பிள் x equal to -1 ரிப்ளேஸ் பண்றோம். -1 ரிப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், g of -1 equal to -1 the whole power 4 வருமா, -1 power 4 வேல்யூ 1 வரும். g of 1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன், 1 power 4 வரும். 1 power 4 வேல்யூ 1. g of -1 ஓட வேல்யூவும் 1 வருது, g of 1 ஓட வேல்யூவும் 1 வருது. இங்க ரெண்டு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் எப்படி இருக்கு, சேம் இமேஜா இருக்கு. சேம் இமேஜா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது, 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்காது. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல ரைட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனாலதான் ஈவன் நம்பர் வரும்போது நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், நாட் 1 to 1 ரைட் பண்ணி முடிச்சலாம். f காம்போசிஷன் ஜிக்கு இந்த மாதிரி ரிசல்ட் நம்ம கொண்டு வர தேவையில்லை. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.